ಗಣಪತಿ ಚರಣಂ ಗಣನಾಥ ಚರಣಂ வணக்கம். நான் அஜய் நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுட்ட கதை கொண்டு வந்திருக்கேன். ஒரு குரு ஒரு சிஷ்யன். இந்த சிஷ்யன் குருட்ட சொல்கிறார், பெரிய கதையெல்லாம் சொல்லி எனக்கு நிம்மதியே எல்லாமே இருக்குது, லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கேன், எனக்கு நிம்மதி கிடைக்கிறதே இல்லை, எங்கே தேடி எந்த இடத்துக்கு போனாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை குருவே, ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களா, ஏதாவது சாய்ஸ் தரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இவர்கிட்ட எல்லா கதையும் கேட்டுட்டு குரு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொன்னார், கண்ணா இந்த நிம்மதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ப்ளஸ் அமைதி இஸ் ஈக்குவல் டு நிம்மதி. பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ஹாப்பினஸ்லையும் பீஸான ஒரு சுச்சுவேஷன் உனக்கு கிடைக்கும். இந்த சந்தோஷத்தையும் அமைதியும் கெடுக்கிற ஒரே ஒரு விடயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதாவது அதோட எனிமி அப்படின்னு சொல்லலாம், அதை டிஸ்ட்ராய் பண்றது அப்படின்றத சொல்லலாம். அதை அப்படியே அழிச்சு அப்படியே தரமட்டமாக்கி கீழே போடுறது என்ன தெரியுமா உனக்கு? சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது திருப்தி. இந்த திருப்தி பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இருந்தோ அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்தோ யாரிடம் இருந்தோ உனக்கு வர்றது கிடையாது. உனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்கு அப்படின்றா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளோட கையால் அமிர்தம் தந்தாலும் இது காணாது, இன்னும் வேணும் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்தியே இல்லாமல் போதும் அப்படின்னு மனது இல்லாமல் அலைஞ்சிட்டே இருந்த அப்படின்னு சொல்லிச்சுன்னா உனக்கு நிம்மதி கடைசி வந்தாலுமே கிடைக்க போகிறது இல்லை. அதோட நிம்மதி பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு அடையக்கூடிய விடயமோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோ கிடையாது. நிம்மதி இஸ் அ ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை உன்னால் மட்டும்தான் உணர முடியும், அந்த ஃபீலிங்கை உன்னால் மட்டும்தான் உருவாக்கவும் முடியும். அந்த நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஹாப்பி இல்லாத ஒரு அமைதி இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா இருந்து நீ யோசிச்சு பார்த்த அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீ தான் காரணமாக இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் நீ விட்டுருக்கலாம், அதை அல்லது பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நீ எதிர்பார்க்குற இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதில் சந்தோஷமாக இருந்துட்டா உனக்கு நிம்மதியும் அமைதியும் தானாக வந்துவிடும். இனி பார்த்தியாக இருந்தால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா நீ சொல்லவே சொல்லாத. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து யாராலுமே உன்னோட இந்த நிம்மதி அப்படின்ற ஃபீலிங் இருக்குல்ல அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் நீ அதுக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இவ்வளோ நாளும் நீ நிம்மதி இல்லை அப்படின்றது காரணம் தெரியுமா? நீ தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சிஷ்யன் பார்த்தீங்கன்னா ஏதாவது வேறு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னா கடைசியில் எந்த பக்கமே போல திருப்பிட்டாரு அப்படின்றது அல்லவா. ஆனால் அவர் சொன்னது உண்மை அப்படின்றது உணர்ந்து அவர் போகின்றார். ஸ்டாப்பிங் த ஸ்டோரி. எஸ், இந்த சந்தோஷம் ப்ளஸ் அமைதி இஸ் ஈக்குவல் டு நிம்மதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபீலிங். இது முழுக்க எங்களில் தான் இருக்கிறது. நாங்கள் தான் தேவையில்லாமல் பார்த்தீங்களா இருந்தால் அவுட்டர் சோர்ஸால் தான் இதெல்லாம் நடக்குது. அவங்களால எனக்கு நிம்மதி இல்லை, அவங்களால எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நிம்மதி அப்படின்றது இட்ஸ் அ ஹாப்பியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங். அது உங்களால் மட்டும்தான் உணர முடியும், உங்களால் மட்டும்தான் உங்களுக்கு அதை தர முடியும். வேறு யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது, யாரும் அதை தரவும் முடியாது. Hope you guys like this video. Just be happy with the peace of mind. Okay, take care. I'll see you in the next video.